உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். முத்துக்கள் பதித்த வேதம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய பகுதி நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம் என்றால் மருந்து. அந்த மருந்து என்ன செய்கிறது? மனமகிழ்ச்சியா இருக்கிறவர்களுக்கு அது முகமலர்ச்சியை தரும் என்று சொல்லி நீதிமொழிகள் 15 சொல்லுகிறது. இந்த மன மகிழ்ச்சி இல்லாத பொழுது முறிந்த ஆவி என்ன செய்யுதான்? எலும்புகளை உலரப் பண்ணும். முறிந்த ஆவி எலும்புகளை உலரப் பண்ணும் என்றால் மனமகிழ்ச்சி இல்லாமல் போகும் பொழுது, துக்கம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, இருதயம் முழுவதும் பாரமாய் இருக்கும் பொழுது எலும்புகள் உலர்ந்து போகிறது என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த சம்பவத்துக்கூடாக இன்றைக்கு நாம் சில வசனங்களை தியானிப்போம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி பழைய பாட்டிலே ஒரு மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் உலர்ந்து போய் இருக்கிறார்களப்பா, அவர்கள் என்னோடு இருக்கிற உறவை துண்டித்து விட்டு எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உலர்ந்து போய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அதை அடையாளமாக வைத்து ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் எலும்புகள் எல்லாம் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே அவர் காட்டுகிறார். பாருங்கள், ஒருவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு சில வருடங்கள் கழித்த பிறகு அந்த கல்லறைக்குள்ளே போய் பார்த்தால் எலும்புகள் தான் இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். ஆனா இந்த இடத்தில் இருந்த எலும்புகள் எப்படிப்பட்டது? உலர்ந்த எலும்புகள். எல்லாம் முடிந்து விட்டது, எதுக்குமே சாத்தியமில்லை, வாழ்க்கையே முடிந்து விட்டது, இனி சாம்பல் தான் என்கிற அந்த நிலைமைக்கு வந்த அந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் எசேக்கியேலை பார்த்து. இப்படிப்பட்ட நிலைமையில எசேக்கியேல் என்ன பதில் சொல்லுகிறார்? ஆண்டவரே, உமக்கே அது தெரியும் என்று சொல்லுகிறார். ஏன்? எசேக்கியேலுக்கு தெரியும், ஆண்டவர் நினைத்தால் அந்த எலும்புகளை உயிரடைய செய்ய முடியும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர், உமக்கே தெரியும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் அங்கே என்ன பார்த்தோம்? முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். இப்பொழுது இங்கே என்ன ஆவியை கொடுக்கிறார் ஆண்டவர்? தன்னுடைய ஆவியை அனுப்புகிறார். முறிந்த ஆவி என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 காணப்படுகிறது. நமக்குள்ளே மனுஷ ஆவியும் கிரியை செய்கிறது, அதே நேரத்தில் தேவனுடைய ஆவியானவரும் நமக்குள்ளே இருக்கிறார். மனுஷ ஆவியிலே நாம் முறிந்து போகும் பொழுது, மனுஷ ஆவியிலே நாம் முறிந்து இனி முடிந்தது கதை என்று சொல்லுகிற நிலைமையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆவியை அனுப்புகிறார். உலர்ந்து போன நிலைமைகள், உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் என்னத்தை அனுப்புகிறார் ஆண்டவர்? தன்னுடைய ஆவியை அனுப்புகிறார்.
இந்த 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 இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைய என்ன செய்யட்டான்? கேட்கட்டான். எலும்புகளை நோக்கி கர்த்தருடைய வார்த்தைய கேளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னென்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, ஒரு மரித்து போன ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனிடத்துல போய் நம்ம பேசுவோமா? பேச மாட்டோம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர், தேவாதி தேவன், இந்த உலகத்தையே அண்ட சராசரத்தையே படைத்த நம்முடைய ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், நீ போய் என்ன செய்? பார்த்து பேசு, பேசு. அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தை யார் சொல்லி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்ப ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால், நமக்குள்ளே இருக்கிற உலர்ந்து போன காரியங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யப்பட வேண்டும்? வார்த்தையை பேச வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவி உயிர்ப்பிக்கணும். ஆவி உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அது கருக்கான, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை விட கருக்கானது. அது ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதா இருக்கிறது. இந்த இடத்திலே ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமா? எலும்புகள் உயிரடைய வேண்டுமா? அதற்கு முக்கியமான காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது, வாயினாலே அறிக்கை பண்ணும் பொழுது, அந்த இடத்துல என்ன நடக்கிறது? உயிர்ப்பிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? அடுத்தது கேட்கறது மட்டுமில்ல. இந்த இடத்துல எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்றார், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அவருடைய ஜீவன் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அப்ப ஜீவன் கடந்து வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தைய நமக்குள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டும். ஜீவாத்மாவான அந்த ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே விழுந்த பொழுது, கர்த்தருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது, அந்த ஆவியை இழந்து போனான். அந்த உயிர் பெற்று எழும்ப வேண்டிய அந்த ஆவிய இழந்து போய்விட்டான். தேவன் ஊதின அந்த ஜீவனுள்ள ஆவியை அவன் இழந்து போயிட்டான். இந்த இடத்துல எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னாச்சு? உலர்ந்து போயிட்டு. என்னத்தினால? கர்த்தருடைய வார்த்தை பேசப்படவில்லை, கர்த்தருடைய ஆவி வரவில்லை. கர்த்தருடைய ஆவி ஜீவனாயும் வல்லமையாயும் இருக்கிறது. அந்த ஆவியே நம்மை உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து உயிரோடு மரித்து உயிரோடு எழும்பின பிறகு தன்னுடைய சீஷர்களை சந்தித்த பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார். மரித்து போன நிலைமையை உயிர்ப்பிக்கிறார். உலர்ந்து போன நிலைமையை உயிர்ப்பிக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் அதன்படி
கீழ்ப்படிய வேண்டும். ஆதாமை போல நாம் கீழ்ப்படியாமல் மனம் திரும்பாமல் இருப்போமா இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 119 சங்கீதம் 92 வாசிக்கிறேன், கேளுங்கள். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆரம்பத்திலே பார்த்தோம், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இந்த மனமகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கிறது? உலகத்திலே பல சிற்றின்பல்கள் காணப்படலாம், பல என்டர்டைன்மெண்ட்ஸ் காணப்படலாம். எல்லா காரியங்களுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அதிலே மனமகிழ்ச்சி அந்த நேரம் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கலாம். ஆனால் முழுவதுமான மனமகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அதே 119 சங்கீதம் 174 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இந்த வேதத்தை வாசிக்க 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 மனசுல இருக்கிற துக்கங்கள், வேதனைகள், துன்பங்கள், உலர்ந்து போன காரியங்கள் எல்லாம் கடந்து போகும். முதலாவது ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நமக்குள்ளே அனுதினமும் கர்த்தருடைய மன மகிழ்ச்சி, என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் இந்த வேத புத்தகத்தில் தான் இருக்கிறது. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்குள்ளே என்ன வருகிறது? தேவனுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் காணப்படுகிறது. இந்த இடத்திலே பார்க்கிறோம், சங்கீதம் 19 7 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. பாருங்க, என்னுடைய ஆவியை அனுப்பி உங்களை உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னாரே எசேக்கியேல். இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தை. இந்த வார்த்தையில கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க அவருடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்பட நமக்குள்ளே மனமகிழ்ச்சி வருகிறது. நமக்குள்ளே உலர்ந்து போன காரியங்கள் எல்லாம் உயிரடைந்து வருகிறது. எரேமியா 20 வாசிக்கிறோம். 9 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதாம்? அக்கினியை போல என் எலும்புகளை பற்றி எரிய பண்ணுகிறது. எனக்குள்ளே ஒரு உயிர்மீழ்ச்சி உண்டாகிறது. இந்த இடத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலே வாசித்தோம். மீண்டும் இந்த பகுதிக்கு கடந்து போவோம். எசேக்கியேலுக்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? பேசு பேசு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை பேசு. நீ பேச வேண்டியது உன் வேலை. என்னுடைய ஆவியை அனுப்பி நான் என்ன செய்வேன்? உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். உயிரடைந்தார்களா? எஸ், உயிரடைந்தார்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆவி என்ன செய்கிறார்? நமக்குள்ளே அனுப்புகிறார். நாம் உயிரடையும்படி இன்றைக்கு உங்களுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில அதாவது மரித்து போன நிலைமை, உலர்ந்து போன நிலைமை, காய்ந்து போன நிலைமை, எல்லாமே முடிந்து விட்டது என்கிற ஒரு நிலைமையிலே காணப்படுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய ஆவியை அனுப்பும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேச 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 பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை உங்களை நிரப்பும். உங்களுக்குள்ள இருக்கிற உலர்ந்து போன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு? உயிரடைய செய்வார். அங்க உயிரடைய செய்து இன்னும் ஒரு காரியம் நடக்கிறது. அவர்கள் ஒரு சேனையா எழும்பி நின்றார்கள். எலும்புகள் உருவானது, நரம்புகள் உருவானது, தசைகள் உருவானது. அவர்களுக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஆவியை அனுப்பினார், தன்னுடைய ஆவியை ஊதினார். ஊதும் பொழுது அவைகளுக்குள்ளே ஜீவன் உண்டானது. அந்த பள்ளத்தாக்குகளில் இருந்த அத்தனை எலும்புகளும் தன் எலும்புகளோடு ஒட்டி கொண்டு கர்த்தருடைய ஆவியின் வல்லமை வந்து அவர்கள் ஜீவனுள்ள ஒரு சேனையாய் எழும்பினார்கள். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தேவனுடைய ஆவி வந்து நாம் ஒரு சேனையாய் இந்த தேசத்துல எழும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை அசைக்க வேண்டுமாயிருந்தால் உலர்ந்து போன காரியங்களை விட்டுவிட வேண்டும்.
நமக்குள்ள என்னென்ன மரித்து போன காரியங்கள் எதெல்லாம் காணப்படுகிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அனுதினமும் உங்களோடு பேசுவார். கர்த்தர் அனுதினமும் உங்களோடு இடைப்படுவார். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும், இயேசுவே என்னை உயிர்ப்பியும், எனக்குள்ளே உம்முடைய ஆவியை அனுப்பும், உம்முடைய வார்த்தையை அனுப்பும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை இன்றைக்கு உயிர்ப்பிப்பார். இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8:11 சொல்லுகிறது. இன்றைக்கு சரீர பிரகாரமாய் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனங்கள் காணப்படலாம், மரித்து போன நிலைமை காணப்படலாம். சில வேளைகளிலே டாக்டர்ஸ்னாலே கைவிடப்பட்டிருக்கலாம். சில வேளைகளிலே உங்களுக்கு முடியவே முடியாது, இனிமே என்னால இதுல தாண்டி போக முடியாதுன்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? அந்த கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வசனத்தினாலே உங்களை நிரப்புங்கள். அந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கத்தான் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஆவியானவர் நிரப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தன்னுடைய ஜீவனை ஊதுவார். அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே பலன் உண்டாகும். உங்களுடைய மரித்து போன அவயவங்கள் எல்லாம் உயிர் பெறும். டாக்டர்ஸ் கைவிட்ட காரியங்கள் எல்லாம் மாறும். கர்த்தர் ஜீவன் கொடுப்பார். எலும்புகள், நரம்புகள், நாளங்கள், இரத்த அணுக்கள், செல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் பாய்ந்து, அவருடைய வல்லமை பாய்ந்து இன்றைக்கே நீங்கள் ஜீவனுள்ளவர்களாய் கர்த்தருக்கென்று சாட்சிகளாய் எழும்பும்படி வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென்.